இன்றைக்கி நம்ம அலங்காரம் பண்ண போகிற ஊர் பார்த்திங்கன்னா தம்பம்பட்டி. நம்ம ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். காலைல ஒரு 9:45 கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற சாமி முருகனுக்கு தான் பண்ண போகிறோம். சொன்னதுக்கு நம்ம நேற்று வீடியோவில் உங்களுக்கு அந்த குச்சி கட்டுறது எப்படின்னு சொன்னேன். நம்ம இன்றைக்கி அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நேற்று வீடியோ நிறைய பேர் பார்க்கல, நிறைய வியூஸ் ஒன்றும் போகலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நேற்று வீடியோ பார்க்கல, குச்சி கட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேற்று வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு என்னால் என்ன சொல்லித்தர முடியுதோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்திருக்க முருகன் கோவில் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிற ஒரு முருகன் கோவில். இன்றைக்கி நம்ம இந்த முருகருக்கு தான் சந்தனம் வைக்க போகிறோம். 11 மணிக்கு நம்மளை வர சொன்னாங்க, வந்துட்டோம். ஆனால் அவங்க இன்னும் யாரும் ஒருத்தர் கூட கோவிலுக்கு வரல. ஒரு சில நேரத்தில் இது மாதிரி நடக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பண்ணுவோம். இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் என்ன காட்ட முடியுதோ ரெடி பண்ணி காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒருத்தர் தான் வந்திருக்கேன். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். முருகர் தெரிகிறாரா? இவர் நம்ம அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்காருங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அபிஷேகக்காரங்க வந்துட்டாங்க. அபிஷேகம் ஆரம்பித்தாச்சு. அபிஷேகம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பூஜை முடிஞ்சு சாமி வாங்கியாச்சு. மணி 1:30 ஆகுது. இதான் நம்ம பண்ண போகிற முருகர். இங்கே மூலஸ்தானத்தில் லைட் இல்லை, வெளியிலேருந்து அடிக்கிற லைட் வெளிச்சம் தான் இருக்குது. உங்களுக்கு இப்படி வச்சா தெரியுமா என்னன்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். உள்ள லைட் இல்லாததுனால வெளியிலேருந்து அடிக்கிற வெளிச்சம் என்னோட மேலே போட்டு நிழல் கரெக்டாக சாமி மேலே விழுகுது. அதனால் உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில. ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன், பாருங்கள். நம்ம இப்போ முகத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெத்தி தான் வைக்கணும். நெத்தி வச்சுட்டு நம்ம அடுத்தது அதுக்கப்புறம் மூக்கு, கண்ணம், உதடு இதெல்லாம் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நெத்தி வைக்கிறோம். நம்ம நெத்தி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு கீழேயே இன்னொரு லேயர் வச்சு ஒரு சேஃபாக நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு நாள்லேயே விரிசல் வந்துடுது, சந்தனம் என்ன யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா சந்தனமுமே அதிகபட்சம் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வெடிச்சிடும். நம்மளுக்கு 2 நாள் ஒரே நாளில் வெடிக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன், சாமி மேலேயே மெலிசாக வச்சிட்றது தான் ஒரே நாளில் வெடிச்சிடுது. இதே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா வெடிக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நெத்திக்கு வச்சோம், அதேமாதிரி இப்போ 2ஆவதாக நெத்திக்கு மறுபடியும் அதே மாதிரி வைக்கிறோம். இது எதுக்கு வைக்கிறோன்னா, நெத்தி கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அதே மாதிரி நம்ம அதுலேயே அப்படி பிரிவம் இழுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த நெத்தியை வச்சுட்டு நம்ம அடுத்து மூக்கு வைப்போம். மூக்கு வச்சுட்டு நம்ம அந்த இப்போ நேராக வச்சுருக்கிறது அப்படியே பிரிவு மாதிரி கொஞ்சம் வளைச்சி இது பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம நெத்தி வச்சாச்சு. உங்களுக்கு இதில் ஸ்லோவாக இருந்தால் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு முகம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம முகம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நூல் அடிக்கிறது அது இதுன்னு சொல்லி 1 மணி நேரம் பக்கம் ஆகிடும் முகத்துக்கு மட்டுமே. நம்ம இப்போ அந்த 1/2 மணி நேரமும் நம்மளால் இது பண்ண முடியாதனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நான் பேக்ரவுண்டில் தான் வாய்ஸ் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இதை நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் வெளிச்சம் பத்தலை, உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு தெளிவாக இருக்கா என்னங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெத்தி வச்ச பிறகு மூக்கு வச்சோம். மூக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே பிருவத்தை சைடாக அப்படியே 2 சைடுக்கும் வளைச்சி இது பண்ணிக்கிட்டோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது 2ம் முடித்ததுக்கப்புறம் கண்ணை வைக்கிறோம். 2 சைடு கண்ணை வைக்கணும்.
ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு உருண்டையாக சந்தனத்தை எடுத்து ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வைங்க, அடுத்து இன்னொரு சைடு வைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முகம் வைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஆனால் அதில் வாய்ஸில் எதுவும் கொடுக்காம நம்ம பேக்ரவுண்டில் வந்து அம்மன் சாங் ஒன்று போட்டிருப்போம். நீங்கள் அதை நம்ம வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து முகத்துக்கு மட்டும் கரெக்டாக ஜூம் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது இதே இது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறத நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நெத்தி வைக்கிறோம், அந்த பிருவம் வளைச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கண்ணை வச்சுட்டு ரெண்டாவது சைடு வச்சிட்ருக்கோம். இந்த கண்ணெல்லாம் வச்சதுக்கப்புறம் முகம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எப்படி வேணுங்கிறது தான் மெயின். உங்களுக்கு ரவுண்டாக வேணுமா நீட்டமாக வேணுமா அப்படிங்கிறது. நம்ம முருகன் வைக்கிறனால ரவுண்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறோம். நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது கழுத்து வைக்கணும். கழுத்து வச்ச பிறகு நம்ம வந்து தாவாங்கட்டை வைப்போம். கழுத்து தாவாங்கட்டை வச்சுட்டா அந்த முகத்தோட ஷேப் வந்து உங்களுக்கு அவ்வளோதான், முழுமையாக முடிஞ்ச மாதிரி. இது எல்லாம் முடிச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்க ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உதடு, கண். நம்ம அலங்காரத்தில் வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்தோட ஷேப் வந்து கரெக்டாக இதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த உதடு வந்து சிரிப்பு கலையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அடுத்து கண் வந்து கரெக்டாக வைக்கணும். மெயின் இந்த 3 விஷயந்தான் நம்ம அலங்காரத்தில் வந்து கரெக்டாக. மற்ற எல்லாமே ஈஸியாக வந்துடும். இந்த 3 தான் வராது. இந்த 3 வந்து நம்ம பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால அது உடனே ட்ரை பண்ணும்போது வர்றது கொஞ்சம் சிரமம். நம்ம ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நம்மளாலையும் வைக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்க வரல அப்படின்ட்டு விடாமல் அடிக்கடி உங்கள் கோவில், நீங்கள் பூஜை பண்ணுற கோயில், இந்த மாதிரி எந்த கோவில்னாலும் நீங்கள் எங்கே பண்ணுவீங்களோ அந்த இதில் அடிக்கடி ஏதாவது ஒரு விசேஷமாக சிம்பிளாக நீங்களே வச்சு பாருங்கள். வைக்க தான் நமக்கு வந்து முகத்தோட அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் நேரில் வந்து கற்றுக்கிட்டாலுமே உடனே உங்களால் கற்றுக்க முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. அது எவ்வளோ இதாக நீங்கள் பண்ணுறீங்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஃபோன் நம்ம சொல்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவைக்கு 50 தடவை வச்சாலும் சரி, நீங்கள் அடிக்கடி எப்போயாவது ஏதாவது விசேஷம் வரணும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு கலையான ஒரு முகம் வந்து வரும். இப்போ நம்ம அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட கற்றுக்கிறோமோ அந்த அவங்களோட அமைப்பு தான் நமக்கு வரும். ஏன்னா அவங்கள வச்சு பார்த்து அதே மாதிரி நம்ம அவங்க வைக்கிற மாதிரி தான் கண்ணம் அந்த மாதிரி எப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி தான் வரும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணுன்னா, இவங்ககிட்ட இருந்து மட்டும் இதே மாதிரி தான் எப்போவுமே வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், யார் அலங்காரம் பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. வேறு ஊரில் எங்கேயாவது போனால் அந்த அலங்காரத்தை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அந்த அலங்காரத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து முகமே நல்லா வைக்கலைனாலும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து பேப்பர் நல்லா அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி பெயிண்டிங் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட அலங்காரத்தில் எப்பவும் பண்ணுற அலங்காரத்தில் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி சொல்கிறேன். நீங்கள் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் நான் இது மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு எதுக்காமல் எல்லாத்துக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டு அதில் இருந்து அப்படியே உங்களோட அலங்காரத்தில் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமும் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து அப்படி தான், நான் அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டாலும் எனக்கு யாரோட அலங்காரம் பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நான் பண்ணுற அலங்காரத்தில் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லார்ட்டிருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. இப்போ நம்ம முகம் வந்து சேஃப் வச்சுட்டு இந்த உதடு வந்து வச்சுட்ருக்கோம். இப்போ உதடு வந்து வைக்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக தெரியாதனால நான் உங்களுக்கு சொன்னாலும் வந்து புரியுமாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இந்த உதடு வைக்கிறதும் கண் வைக்கிறதும் எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த முகத்தோட சேஃப் வந்து எப்படி வைக்கிறோங்கிறது மட்டும் நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உதட வைக்கிறது கண் வைக்கிறதும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கேயும் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இன்றைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஏன்னா இதுக்கு மேலே இந்த இடத்துல எடுத்து என்னால் போட முடியல.
அடுத்த வீடியோவில் இந்த உதடு கண் வைக்கிறது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படின்ற சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம கமெண்டில் நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கே வாங்குறது என்னன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து திருச்சியில் வந்து மலைக்கோட்டையில் தான் வாங்கிட்டுருக்கோம், மலைக்கோட்டை கடை வீதியில். நான் திருச்சி போனேன்னா அது எந்த கடை, எவ்வளோ ரேட்டு, எப்படி வருது என்னன்றதும் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வேறு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதே மாதிரி கமெண்டில் ஏதாவது எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அலங்காரம் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட முருகரோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.